என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க எங்க குடும்பத்துக்கு ஏதோ பெண் சாபம் இருக்குன்னு சொல்றாங்க. யாரோ ஒரு பொண்ணோட சாபத்தினால தான் எங்க குடும்பத்துல இவ்ளோ பிரச்சனைன்னு சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. பெண் சாபம் எதனால வருது? யாராவது ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி இருந்தா, யாராவது ஒரு பொண்ணை ஏமாத்தி இருந்தா, நிச்சயமாக அதற்கான கர்ம வினை நம்மை வந்து சேரும். ஒருவேளை பெண் சாபம் இருக்கு, நாங்க என்ன பண்றதுன்னா, அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் பத்தி தான் இந்த பதிவுல நான் சொல்ல போறேன். இந்திரன் கௌதம முனிவரினுடைய மனைவி அகலிகைக்கு செய்த துரோகத்தால் பெரும் இன்னலுக்கு ஆளாகி அந்த சாபத்திலிருந்து விடுபட முடியாம, அந்த பாவத்திலிருந்து விடுபட முடியாம பல கோவில்களுக்கு போய் வழிபாடு பண்றான். அப்படி இந்திரன் வழிபாடு செய்து தன்னுடைய சாபம் நீங்கிய ஸ்தலம்தான் திருவாரூர் பக்கத்துல கச்சனம்ன்ற இடத்துல இருக்கக்கூடிய கை சின்னேஸ்வரர் கோவில். சிவபெருமான் சொல்றாரு, மணலால லிங்கம் பண்ணி அபிஷேகம் செய்தால் உன்னுடைய பாவம் நீங்கும். எந்த பாவம்? அகலிகை என்கிற பெண்ணிற்கு செய்த அந்த பாவம் நீங்கும். மணல்ல லிங்கம் பண்ணா அபிஷேகம் பண்ண முடியாதே அப்படின்னு இந்திரன் திரும்ப திரும்ப முயற்சி பண்றான். ஒரு கட்டத்துல அந்த லிங்கத்தை அழுத்தி பிடிச்சிட்டு அழுவுறான். அந்த கை சின்னமாக லிங்கத்தின் மீது பட்டதாம். அதனாலதான் அந்த சிவபெருமானுக்கு பேரு கை சின்னநாதர், கை சின்னேஸ்வரர்னு பேர். அந்த கோவிலில் இந்திரன் வழிபாடு செய்த போது, இனிமேல் எந்த ஒரு பெண்ணுக்கும் நான் இன்னல் தரமாட்டேன் என்று வேண்டி அழுத காரணத்தால் சிவபெருமான் அவனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தாராம். இந்த கோவிலுக்கு போய் நீங்க வழிபாடு பண்ணுங்க. அதோட எந்த ஒரு பெண்ணுக்கும் என்னுடைய வார்த்தையாலும் செயலாலும் நான் எந்த ஒரு துன்பத்தையும் தரமாட்டேன் என்கிற உறுதிமொழியை எடுக்கிற போதுதான் நிச்சயமாக பரிகாரம் வேலை செய்யும். ரொம்ப அழகான கோவில். ஞானசம்பந்தர் அழகா பாடுறார். தையல் ஓர் கூருடையான் தன் மதி சேர் செஞ்சடையான் மையலா மணி மிடற்றான் மறை விலங்கு பாடலான் நெய்யுலா மூவிலை வேல் ஏந்தி நிவன் தொழி சேர் கையுடையான் மேவி உரை கோவில் கை சின்னமே. ரொம்ப அழகான கோவில். அம்பாளுக்கு ஸ்வேத வளை நாயகி, வெள் வலை நாயகி என்பது திருநாமம். கை சின்ன நாதராக சிவபெருமான் அருள்பாலிக்கக்கூடிய அந்த தலத்திற்கு சென்று வழிபாடு செய்கிற போது பெண் சாபம் நீங்கும் என்பது நம்பிக்கை.